வணக்கம். இன்னைக்கு 15 செப்டம்பர் 2021. இன்னைக்கு பார்க்குறோம் மார்க்கெட் நேற்று என்ன மாதிரி ஓப்பன் ஆச்சோ அதே டிட்டோ தான். ஓப்பனிங்கே பெரிய ரெட் கேண்டில். அப்போ இன்னைக்கு என்னன்னா இந்த ஹையும் உடைக்க மாட்டான், லோவும் உடைக்க மாட்டான், இல்லை மேக்ஸிமம் வந்து சைட்வேஸ் தான் போகக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு பார்க்க விரும்புகிறோம். ஏன்னா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பார்ப்போம். மார்க்கெட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா மட்டும் நம்ம பொசிஷன் எடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது 760லேருந்து 6 ஒரு 150 பாயிண்ட்டுக்கு ஒரு பெரிய கேண்டில் போட்டிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம், 12 மணி ஆகுது. இப்போது நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இன்றைக்கி நான் ஓப்பனிங்கில் எதன் அடிப்படையில் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறதுல எனக்கு நமக்கு இன்னும் செட்டப் கிடைக்கலன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் முதல் பெரிய கேண்டில், ரெண்டாவது ஃபஸ்ட்டு கேண்டலுடைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் இடையில ஓப்பன் ஆச்சுனாலே மார்க்கெட் அன்றைக்கி அவ்வளோதான் அர்த்தம். அன்றைக்கி வந்து சுத்தமாக வந்து வேலை செய்யாது. இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சு, நேராக ரிவர்ஸ் ஆகிட்டான். இப்போது இதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதாவது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இடையில தான், இந்த லோக்கும் இடையில தான் மார்க்கெட் சுற்றி ஆகணும். அப்போ நமக்கு எதுவுமே நமக்கு, அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம். சடனாக மேலே போகலாம், சடனாக கீழே போகலான்றதுனால நமக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. நமக்கு எடுக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னெசரி கால் எடுக்கக்கூடாதுன்றதுனால இப்போ நம்ம எடுக்காமல் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்றைக்கி எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.